Hi friends, welcome to Mansati to Pizza Cooking. வாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 10 காஞ்ச மிளகா, 200 கிராம் சின்ன வெங்காயம், 1/4 கப்பு தேங்காய், 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 40 கிராம் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 இனுக்கு. நம்ம இப்போ மசாலா வறுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சின்ன வெங்காயம், அது கூடவே பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி, மிளகு, ஜீரகம்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே அது சேர்த்துட்டோம்னா ரொம்ப கருகிடும். கருகுச்சுன்னா குழம்பு கஷ்டப்பாயிடும். கருகாமல் நம்ம பொன்னிறத்தில் வதக்கணும். இப்போ நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். பட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக இதை ஒதுக்கி விட்டு நம்ம அதிலே மல்லி போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்லா மணம் வரும் நமக்கு மல்லியோட வாசனை. மல்லி நிறையா போடும்போது நிறைய நமக்கு கிரேவி கிடைக்கும். நல்லா திக்காக கிரேவியாக இருக்கும். மல்லி கம்மியாக போட்டிங்கன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை கம்மி பண்ணியே வருங்க. ஹை ஃப்ளேமில் வறுக்காதீங்க. இப்போ நமக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். நமக்கு மல்லி நிறைய போட்டனால நிறைய கிரேவி இருக்கும். நம்ம வறுவலுக்காக ஒரு பங்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்காக, இது வறுவலுக்காக. நீங்கள் அரைச்சோடனே 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ தண்ணி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மண் சட்டி வச்சுக்கலாம். நம்ம மண் சட்டியில் செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கடாய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையில் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி மசாலாலாம் ஊற்றணும். இப்போவே போட்டிங்கன்னா கறி அப்படியே முழுசாக இருக்கும். இந்த எண்ணெயிலே வதக்கும் போது கறி நல்லா சுருண்டு வரும். நான் சிக்கன் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன். அதனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கறி நல்லா உருண்டு வந்துடுச்சு. நம்ம போடும்போது பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. இப்போ நல்லா உருண்டு வந்துடுச்சு கறி. நம்ம இப்போது மசாலா போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா. இப்போது நான் மிக்ஸி சார் அலம்பி நான் அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் இது எப்படி வெந்துச்சுன்னு. நம்ம குழம்பு கொதிச்சு வெந்துட்டுருக்கு. நம்ம இடையில கிளறி விட்டுக்கணும்.
நான் திறந்தோடனே ஒரே வாசனையாக இருக்குது. மூடி எடுத்தோன்னே அவ்வளோ வாசனையாக இருக்குது. வீடே மணக்குதுங்க. ஒரே வாசனை தான், கோழி வாசனை. இங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு கோழி குழம்பு எப்போ ரெடி ஆகுன்னு. ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும். நமக்கு 50% வெந்துடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் வேகணும். வெந்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட இப்போ கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு கோழி குழம்பு. நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். இதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு நான் வறுக்கிறது காட்டுறேன் எப்படி வறுக்கிறதுன்னு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாலும் இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கும் மண்பானைனால. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆனாலும் கொதிச்சிட்டே இருக்க பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வறுவலுக்காக பாத்திரம் ஹீட் ஆகட்டும். நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். கால் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு ரொம்ப பாயில் ஆக வேணாம், மீடியமாக வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம வறுவல் கூட. ஏன் குழம்புலேருந்து நம்ம எடுத்து வறுக்கிறோன்னா, நம்ம எதுக்கு இந்த சிக்கனை வறுக்கிறோன்னா பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். மசாலா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வறுத்துட்டு நான் காட்டுறேன் அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு. எப்போதுமே நாங்கள் தண்ணி குழம்பு வச்சா எடுத்து தனியாக வறுத்துருவோங்க. வறுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த ஸ்டேஜ் போதுங்க, லேசாக ப்ரௌன் கலராக வந்தால் போதும். ரொம்பலாம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. நான் வந்து ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போது நான் ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டிருக்கேன், சிக்கன்லேயும் உப்பு இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு எவ்வளோ உப்போ நான் அந்த உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ஆஃப் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம பாதியை பிரித்து எடுத்துடலாம். அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓரங்கள் எல்லாம். லைட்டாக இதோட பச்சை வாசனையும் போகணும். நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை அடிக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், நல்லா வதங்கட்டும். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது ஏன்னா கொஞ்சம் கலராக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பிரட்டி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துச்சு, ரொம்ப பிரட்டும் போது உடஞ்சிரும் நமக்கு. லைட்டாக இப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. நான் அப்போ காட்டும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து ப்ளைனாக தெரிஞ்சு, இப்போ பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா மசாலாவோட ஒட்டி நல்லா இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா 2 நிமிஷம் வதங்கினா போதும். எல்லாமே வெந்தது தானே, ஆனால் லைட்டாக நம்ம ஒரு பிரட்டி எடுத்தால் போதும். அந்த சிக்கனில் அந்த மசாலா லைட்டாக உள்ளே ஊற்றணும். கரெக்டாக 2 நிமிஷம் போதுங்க நீங்கள் பிரட்டுறதுக்கு டைம் உங்களுக்கு. நம்ம இப்போ கொத்தமல்லி இலையை போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதில் பீஸ் எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் இதில் பீஸு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பட் வறுவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நிறைய மசாலா பிடிச்சி வறுவல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தண்ணி குழம்பும் இந்த சிக்கன் வறுவலும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.